என் பேர் வினோத். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது எங்கள் உலகம், நிம்மதியான உலகம். வினோத், உனக்கு லெட்டர் வந்திருக்குடா. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் உனக்கு பி சீட் கிடைச்சிருக்கு. ஸ்பெஷல் கோட்டா. நான் அப்ளை பண்ணலையே. நான் பண்ணனே. வினோத் பி இன்ஜினியர். கேட்கறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னால் போக முடியாது ஃபாதர். ஏன்? என்னால் உங்களெல்லாம் விட்டு இருக்க முடியாது ஃபாதர். இந்த வாட்டி நீ தப்பவே முடியாது. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நம்ம மட்டும் என்னடா சொன்னேன்? உனக்கு இருக்கிற மூளைக்கு இந்த ஸ்கூல் பத்தாது, பெரிய ஸ்கூலா சேர்த்து விட்டுறேன்னு சொன்னதுக்கு ஃபாதர் ஃபாதர் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு போறேனே அப்படின்னு. எஸ்எல்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாதர் +2 முடிச்சுட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டேன். +2 முடிச்சாச்சு. மேற்கொண்டு இங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ வெளியே போய் தான் ஆகணும். ராத்திரிக்கே வண்டி, சாயந்தரமே ரெடி ஆயிடு. என்ன துரத்துறதா முடிவே பண்ணிட்டீங்களா ஃபாதர்? வெளியில போய் நல்லா இருறான்றேன். டேய், தினமும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு எனக்கு காலமிக்கிட்டே உன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? இத்தனை வருஷமா இருக்கியே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த காட்டை தாண்டி வெளியே போயிருப்பியா? பைத்தியக்காரா, உலகம் பெருசுடா. போடா. நான் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சேனோ அங்கேயே வந்துட்டேன். சார், இங்கே தான் வேலை கிடைக்குமா? போய் கியூவில் நில்லு. சரி சார். ஏய், என்னடா இப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் மச்சான். அப்பதான் பொண்ணுங்களா நம்மளே பாப்பாங்க. உனக்கெல்லாம் காலேஜ்ல சீட்டு கொடுத்தானுங்க பார். இப்பெல்லாம் எவமா காலேஜ் படிக்கிறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சுடா. உன்ன மாதிரி பொறுக்கி, என்ன மாதிரி புறம்போக்கு, எல்லாத்துக்கும் சீட்டு. என்னென்ன பண்ண போறியோ? போட டேய். அது 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 அப்படி போடு. அட பாவி, இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்த, அதுக்குள்ள வேற ட்ரெஸ்ஸா? இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மச்சான். இல்லனா உன் ஃபிகரை வேற எவனா தள்ளிட்டு போயிடுவான். அதான் ரெடியா ஒரு செட்டப்பே உள்ள வச்சிருக்கேன். இப்படியே போனா கிளாஸ்க்குள்ள விட மாட்டான்ல. அதான் இது கிளாஸ்க்குள்ள, இது கிளாஸ்க்கு வெளியே. ஆதி வேணாம், சொன்னா கேளு. நீ கெலடா பண்ணிட்டு எஸ்கேப் போறதுக்கு இது நம்ம ஏரியா இல்ல. அனாவசியமா அடி வாங்காத. என்னது அடி வாங்குறதா? யூ மீன் இந்த கணத்துல அறையிறது, செருப்பால் அடிக்கிறது இதெல்லாமா? இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலடா. இப்பெல்லாம் பொண்ணுங்கள ஒரு 5 நிமிஷம் உத்து பார்த்தாலே போதும், கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன ஃபிகரு, என்ன ஸ்ட்ரக்சரு. கடவுளே, இவளுக்கு ஏற்கனவே லவ்வர் இருந்தா அப்ப இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடும். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கவன் நாளைக்கே செத்து போகணும். ஐயோ. Dear students, you know very well how your parents would feel. என்னது ப்ளே பாய் வச்சிருக்கீங்களா? டேய் ஆதி, இனிமே இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அருண், அப்பாஸ், இது ரமேஷ். ஹாய்டா. எஸ் சார். ஹாய். ஏய், நல்லா படிப்பானா? யாரு இவனா? ஓ, பொண்ணுங்கள நல்லா படிப்பான். இப்ப கேளு, அந்த பொண்ணோட நெயில் பாலிஷ் கலர்ல இருந்து இடுப்பு சைஸ் வரைக்கும் கரெக்டா சொல்லுவான். யாராவது இப்படி சைட் அடிச்சு நீ பாத்திருக்கியா? ஆஹாஹாஹா, மூஞ்சில என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு படிப்பு கலை. என்ன அப்படி கிளாஸ்ல பேசுறீங்க? காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பேசுறதுக்கு வரியா? டேய், கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா. நம்ம அப்பா அம்மால எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க. உனக்காக இல்லனாலும் அவங்களுக்காவது நீ ஒழுங்கா படிக்கணும்டா. முதல்ல கிளாஸ் கவனிடா. டேய், நீங்களே கவனிங்கடா. தள்ளுடா, கிளாஸ் ஃபுல்லா ஒரே அக்யூஸ்டா இருக்கானுங்க. So that you can have a wide knowledge concerning the subject. So, யாருப்பா, என்ன வேணும்? நீ ஸ்டூடெண்டா? பேர் என்ன? வினோத். வினோத். உள்ள வரதுக்கு முன்னாடி மே கமின்னு கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா? வா. கடவுளே, இந்த மாதிரி எங்கிருந்து தான் வரானுங்களோ. ச்சே, ஏதாவது ஒரு கோட்டால உள்ள நுழைஞ்சிடறானுங்க. இவனுக்கு கூட எல்லாம் தாலியா இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. ஏய், அங்க பாருடா, திவ்யா நம்ம கிளாஸ். பாரு, நான் எங்க இருக்கணும் அவளும் அங்கேயே வரா. நாங்க இன்னைக்கு மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு அவளுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் படிக்கிறது ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ். அந்த பொண்ணு வேற எங்க போவோம்? இவர் எங்க இருக்காரோ அங்கேயே வருதான். டேய், வானம், வானத்தின் நிறம் நீலம். நீலா,
உருண்டை உன் முகம் மலர். யாரும் பயப்படாதீங்கடா. பழம். பையன் கவிதை சொல்ல ட்ரை பண்றான். அது ஒண்ணுதானே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா மட்டும் வானம் நிலா பூமின்னு பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? இப்பதான் எல்லாம் கண்ணுல தெரியுதா? அது என்ன அதே உத்து பார்த்துட்டு இருக்க? உத்து பார்த்தா மேட்ரு முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆதி வேணாம். எனக்கு என்னமோ இதை பார்த்தா வேற ஜாதி மாதிரி தெரியுது. அசிங்கமா தான் சொல்லிட்டு போறா. டேய் என்னடா வேற ஜாதி? ஹை கிளாஸ் பா. அதாவது அவங்க வீட்ல எல்லாம் 2 கார் நிக்கும். நமக்கு கார் நிக்கிற இடம் தான் வீடு. டெய்லி 5000 6000 செலவு பண்ணுவாங்க. உங்க அப்பாவுக்கு அவ்வளவுதான் சம்பளமே. அவ பேக்ல கிரெடிட் கார்டு இருக்கும். நமக்கு விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. அவங்க எல்லாம் அல்சாமல் ஸ்பென்சர்னு ஷாப்பிங் போவாங்க. நம்மள அங்க உள்ளே விட மாட்டானுங்க. அவ கையில செல்போன் வச்சிருப்பா. நம்ம வீட்லயே போன் கிடையாது. அவ கிட்ட போனா சென்ட் வாசனை அடிக்கும். நம்ம கிட்ட வேர்வை நாத்தம் தான். அவ வாயில தமிழே வராது. உனக்கு இங்கிலீஷே வராது. அதான் 1 + 1 = 2 + 3 = 5. ஹை கிளாஸ். நம்மளெல்லாம் பார்த்தாலே அதுங்களுக்கு அருவருப்பா இருக்கும். ஏய் போதுண்டா. என் கலையுலக வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் பாரு. இன்னைக்கு அவளை முடிச்சு காட்டுறேன். No, Professor says Malhotra is the best. ஹாய் திவ்யா. திவ்யா தானே உன் பேரு? மை நேம் இஸ் ஆதி. ஹாய். ஹாய். Hi. ஹாய். ஹாய். உன் கிளாஸ் தான் திவ்யா. ஸ்வீட் நேம். இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் நீங்களாம் What do you want? இல்ல சும்மாதான் என்னவோ பேசிட்டு இருந்தீங்களே நம்மளும் கலந்துக்கலான்னு. What is this? I don't think this is right. நாங்க பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்றியே. Don't you have some manners? First, as a BE student, try to behave in a decent way. Do you understand that? Now quit. அப்புறம் மதியானம் எங்கடா சாப்பிடலாம்? கேண்டீன்லயா இல்ல வெளியே எங்கேயாவது போலாமா? பேசுனேன். அப்புறமா தனியா மீட் பண்ணி பேசலாம்னா. சரி 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 சரி. இப்பதான்டா அவளை நல்லா பார்த்தேன். ஸ்ட்ரக்சரே இல்ல. மூஞ்ச பாரு. சப்ப மூக்கு, சின்ன கண்ணு, சொத்த பல்லு. இதெல்லாம் ஒரு ஃபிகரா மச்சி. இத போய் ஒருநாள் ட்ரை பண்ணு. ஏய் சும்மா இருடா. நீ தானடா சொன்ன இனிக்குள்ள அவளை முடிச்சு காட்டுறேன்ட்டு. உன்னால அவகிட்ட போய் பேசவே முடியல. இப்ப என்னடா அவளை என் கூட பேச வைக்கணும் அவ்வளவுதானே? பேசுறதெல்லாம் சிம்பிள் மச்சான். உனக்கு அவகிட்ட பேச தெரியல. நான் போய் பேசி காட்டுட்டா? ஏய் இப்ப என்ன பண்ணுங்கற அவன? உனக்கு அவனை பத்தி தெரியாது. நீ என்ன சொல்றியோ அதை செய்வான். எவ்வளோடா பெட்டு? சரிடா. அந்த பொண்ணு கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சிச்சுல்ல. ஆதி அவகிட்ட போய் கிஸ் பண்ணணும். இப்பவே அதை மட்டும் செஞ்சுட்டானா இனில இந்த 10 நாளைக்கு நான் தண்ணி வாங்கி தரேன் சைட் டிஷ்ஷோட. ஓகே? என்னது 10 நாளைக்கு தண்ணியா? டேய் ஆதி ப்ளீஸ்ரா போடா. டேய் ப்ளீஸ்ரா செல்லல போடா. என்னடா கிஸ்? அவளை போய் இது சீட்டிங். ஏய் என்னடா சீட்டிங்? இது மாதிரி நான் கூட தான் கிஸ் பண்ணுவேன். ஏய் போடா. எங்க போய் பண்ணு பார்க்கலாம் போ. ஏய் குடு குடுறா. 400 ரூபாடா மச்சான். 10 நாளைக்கு தண்ணிடா. தேங்க்ஸ்டா மச்சான். சொல்லு வேற எங்கயாவது கிஸ் பண்ணட்டுமா? இப்ப போய் லிப் டு லிப் கொடுத்துட்டு வரட்டுமா? என்ன பேட்? உன் பைக்? ஏய் மச்சான் சம்மந்தம் இல்லடா. அதுக்கெல்லாம் டெக்னிக் வேணும் மச்சான். கண்டிப்பா அவளுக்கு முத்தம் வச்சது தெரியும். ஆனா யாரு வச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? என்ன மாதிரி எஸ்கேப் ஆனோம் பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது. என்ன பர்ஃபியூம் போடுறாலும் தெரியல. அப்படி ரோஜா பூ. ஃபாதர் நான் சொன்னேன்ல ஃபாதர். நான் சொன்னேன்ல வெளியே போக மாட்டேன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க ஃபாதர். என்னடா ஆச்சு? இது அசிங்கம் ஃபாதர். இந்த அசிங்கத்துல என்னால இருக்க முடியாது. நான் வந்துடுறேன் ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர். உங்க கால ஊற கேக்குறேன் ஃபாதர். ஃபாதர் இப்போ கூட பஸ் இருக்கும் ஃபாதர். பஸ் இல்லன்னா லாரி பிடிச்சாலும் வந்துடுறேன் ஃபாதர். காலையில 7 மணிக்கெல்லாம் முன்னாடி நிப்பா ஃபாதர். வெறி வேணும்டா. வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சிட்டு ஐயோ சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பலா விடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி உதச்சிட்டு ஓடுறா. யோ நீங்க வந்து பாரியா தெரியும். ஆவுன்னா மரியாதையை குறைச்சிடுறான். சரிடா வரேன்டா. ஒரு 6 மாசம் கழிச்சு வரேன். அதுக்கப்புறமா அந்த இடம் உனக்கு சேரு சகதின்னு தோணுச்சுன்னா இருக்கவே இருக்கு நம்ம ஆசிரமம் சர்ச்சு கூட்டு வந்துடுறேன். ஃபாதர் அது வரைக்கும் நீ ஏறா வச்சிடுறேன். ஃபாதர்
ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். நவ் இத பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ நாம எல்லாம் சேர்ந்து இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றோம். உங்களுக்கு புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். அப்போ உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகே? அவன் எழுப்புடா. டேய் டேய் ஹலோ, என்ன பண்றீங்க? உங்களை தான் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன எழுதுன்னு தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா சீட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருவாங்க, எங்க தின்னுட்டு இங்க வந்து தூங்குவீங்களா? வெக்கமா இல்ல? ஹவு டேர் யூ ஸ்லீப் இன் மை கிளாஸ்? பாரு என்னது, அது ஒரு ப்ராப்ளம். ஹேவ் யூ எவர் சீன் தட் பிஃபோர்? அது அட்லீஸ்ட் உனக்கு படிக்கவா தெரியுமா? இந்தா போ, போய் சால்வ் பண்ணு. போ போடா. எனக்கு தெரியும்டா நீ எதுக்குமே லாயக்கலன்னு. அங்க போய் ஒரு தொடப்ப கட்ட மாதிரியா நில்லு. ஸ்டூடெண்ட்ஸ், ஐ அம் ஹைலி டிசப்பாயிண்டட் வித் திஸ் கிளாஸ். ஒவ்வொரு காலேஜ்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க தெரியுமா? I took 2 days to prepare for this problem. 6 books ரெஃபர் பண்ணிருக்கேன். இவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். சொல்லி கொடுக்க வரேன். How painful it is for me. என்ன? He's correct. Please take it down. ஏய் என்னடா இது? புரிஞ்சுதா? எப்படி பண்ணிருப்பான்? எனக்கும் புரியல. அவன் எப்படி தான் போட்டானோ? போடி, ஏதோ கைட பார்த்து டப்பா அடிச்சிட்டு வந்திருப்பான். வா, அவன்கிட்ட கேக்கலாம். சி, அவன்கிட்டயா? தெரியாதத யார்கிட்ட கேட்டா என்ன? எனக்கு என்னமோ அவனை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்கு. வா, நான் போய் கேக்குறேன். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரியல, கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? நான் அப்பவே சொல்லல சரியான ஹெட் வெயிட்டா இருக்கும்னு. காட். அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறான்டா. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். சாக்கடை நாத்து அடிக்குது. ஏய் சீனு, இரு, நானும் வரேன். ஷேர் பண்ணிக்கிறியா? தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணும்னா சாப்பிடு, வேணும்னா வச்சிரு. எங்கடா போற? காதுல முத்தம் கொடுத்ததுக்கு அத்தனை பேர் எதிர்க்க என்ன அரைஞ்சால, அதான் இப்ப அவ தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு வரப்போறோம் பார். என் வந்துடப்படாத இடமே அவ உடம்புல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவ என்ன கன்னத்துல அடிச்சாலும் சரி, செருப்பால் அடிச்சாலும் சரி. ஆடா பாவி, இதுக்குதான் என்ன கூட்டு வந்தியா? ஏற்கனவே அவ என்னடா எதுக்கு எடுத்தாலும் பலார் நடிக்கிறா. அவங்க அப்பா வேற ஏதோ போலீஸ்ல டிஐஜியா. வேணடா டேய் போயிடலாம்டா. ஏய் போடா சப்ப, நீ போறதுன்னா போடா. போய் பசங்கிட்ட சொல்லு, நாளைக்கு அக்கா வெக்கப்பட்டுக்கிட்டே தான் காலேஜுக்கு வரும்னு. போட, வீட்டுல போய் தயிர் சாதம் சாப்பிடு போ. கடவுளே, இவன் கூட சேர்ந்ததுக்கு நேரா சென்ட்ரல் ஜெயில கொண்டு போய் விட்டுருவான் போல இருக்கே. இன்னைக்கு ஆம்பளைனா யாருன்னு காட்டுறேன்டி. வர, இங்கதானே இருந்தா? இவ்வளவு நேரமா முத்தம் வைக்கிறான். ஹலோ ஹலோ, என் பேரு வினோத். உன் பேர் என்ன? ஓ, திவ்யாவா? நைஸ் நேம். எங்க அப்பா அம்மாவா? அவங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் இங்கதான் ஹாஸ்டல்ல இருக்கேன். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கஷ்டம்தான் அவங்கெல்லாம் விட்டு இருக்கிறதுன்னு. பட் என்ன செய்யறது, படிக்கணுமே. உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஓ, ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றாரா? காஃபி சாப்பிடவா? கேன்டீன்கா? அப்புறமா வரனே. உங்க வீடு எங்க இருக்கு? டி நகர்லயா? அது எங்க இருக்கு? ஹலோ, என் பேரு திவ்யா. உன் பேர் என்ன? ஓ, வினோதா. நைஸ் நேம். ஏன் அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க. அப்பா டிஐஜி ஆஃப் போலீஸ், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் அம்மா செல்லம்.
அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்புறம் எங்க வீடு டி நகர்ல இல்ல, போட் கிளப். காஃபி. முதல்ல காஃபி சாப்பிட கூப்பிடுறேன். வேணான்னு சொல்றியே, வா போலாம். இப்ப வேணாம், இன்டர்வெல்ல போலாம். ஓகே? நேத்து தப்பிச்சிட்டா, இன்னைக்கு அவளை கொலைய பண்ணிடுறேன். ஏய் ஏய், இங்க வா, வாடா. ஏய், என்னடா ஆச்சு? அதை ஏன் கேக்குற? நாளைக்கு காலையில அக்கா வெக்கப்பட்டுட்டு வரோம்னா இங்க வந்து பார்த்தா இவன் இந்த நெளி நெளிறான். டேய் வேணாம்டா. டேய் சொன்னா கேளுடா. வேணாம்டா. டேய் வேணாம்டா. டேய் வேணாம்டா. வேணாம்டா. டேய் வேணாம். வா வினு. லவ் பண்ண சொல்லி தொலைங்கடா. குட் ஈவினிங் சார். என்னம்மா இந்த நேரத்துல ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்க? நான் என்ன நினைக்கிறது? அப்பா ப்ளீஸ், இவன் வினோத். எங்க காலேஜ்ல இவன் தான் ஜீனியஸ். எக்ஸாம்க்கு எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் தான் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லனா இவனுக்கு என்ன பைத்தியமா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு? நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் இப்படி கத்துறா? சாப்பிடல. இதான் என் ரூம். வா. என்னடா அப்படி பாக்குற? ஏய் வினோத். வினோத், உனக்கு உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஊருக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வா. இல்ல சார், இத டெஃபினட்டா ஸ்டூடண்ட்ஸ் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டா தான் இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ சார். அநேகமா நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புவர் ஸ்டூடண்ட்ஸ், they work so hard. ஹேய், எதுக்குடா அழற? எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போனதுக்கா? அழாத வினோத். இல்ல திவ்யா, நான் கன்ஃபார்மா கோல்ட் மெடல் வாங்கியிருப்பேன். இப்போ எக்ஸாம் திரும்பியும் எழுதணும். அதனால என்னடா, எப்ப எக்ஸாம் வச்சாலும் நீ தாண்டா கோல்ட் மெடல் வாங்குவ. ஒன்ன மாதிரி படிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா என்ன? இதுக்கெல்லாமா அழறது? பாரு, நீ கோல்ட் மெடல் போயிடுச்சேன்னு அழற. எனக்கு ஃபெயில் ஆகுறதுல இருந்து தப்பிச்சமேன்னு சந்தோஷமா இருக்கு. பின்ன இந்த எக்ஸாம்ல எனக்கு 10 மார்க் கூட வந்திருக்காது. டெஃபினட்டா ஃபெயில் ஆயிருப்பேன். இப்ப கடவுளா பார்த்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஆமால. cheer up வினோத், ப்ளீஸ் டா. பாரு, எக்ஸாம் முடிஞ்சதை செலிப்ரேட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா போறாங்க. வா, நாமளும் போலாம். என்கிட்ட காசு இல்ல திவ்யா. சீ வா. குட் மார்னிங் எவ்ரிபடி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜில் நடக்கிற நேஷனல் லெவல் செமினார் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். திஸ் டைம் த பிரைஸ் மணி இஸ் 50,000 rupees பிளஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அட்மிஷன், ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து 15 ஸ்டூடண்ட்ஸ் பேப்பர் பிரசன்ட் பண்ண போறாங்க. டு ஸ்டார்ட் வித் மிஸ்டர் வினோத் ஆன் தெர்மோரெசின்ஸ். My paper is about thermoresins, thermoplanide. Please leave him. இல்ல சார், நான் இந்த காலேஜை விட்டே போறேன். எனக்கு டிசி கொடுத்துருங்க சார். வினோத், இல்ல சார். you can make it. நான் சொல்றத கேளு. Come back. வினோத், come back. வினோத், டேய் டேய் வினோத். Silence. நீங்களே ஸ்டூடண்ட் சைல்ட் அனிமல் சார். ஒரு ஸ்டூடண்ட் எப்படியா ட்ரீட் பண்றது? எனக்கு எதுவுமே தெரியாது ஃபாதர். அவன் அனாதை, அவனுக்கு யாரும் கிடையாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படிமா சொல்லுவான்? சொல்லாம இருக்கும் போதே இந்த பாடுபடுத்துறீங்களே, சொன்னா அவனை கிழிச்சு போட்டிருக்க மாட்டீங்க. எப்படி சொல்லுவான் அவன்? ஏண்டா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? இதான் உன் ஹாஸ்டலா? அப்பா அம்மா எங்க? ஹோட்டல்ல சர்வரா? பகல்ல காலேஜ், ராத்திரியில வேலை. எப்படா தூங்குவ? என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். நான் ஊருக்கு போறேன். நீ போக கூடாது. ஏய் போடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போ. ஆஹா, எனக்கு அவங்க எல்லாம் வேணாம், நீதான் வேணும். விடு விடு, நான் ஊருக்கு போறேன். திவ்யா விடு. ஏய், உன் கூட 2 நாள் பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? டேய், ஊருக்கு போயிடுவியா நீ? கொன்னுடுவேன். போடி. இப்ப எங்க வந்த? அன்னைக்கு தியேட்டர்ல நான் அசிங்கப்படுத்தும் போது பாத்துட்டு பேசாம தான் நின்ன. ஒரு வார்த்தை என் வினோத் அப்படி பட்டவன் இல்லன்னு. இப்ப என்ன வந்தியா?
டேய் ஏதாவது பேசுன வாயை உடைச்சிடுவேன். அடிங்க. ஏய் ஏடா அன்னைக்கு நீ என் பெட்ரூம்லயே படுத்து தூங்கல, பொண்ணு போய் எப்படி சந்தேகப்படுவ? அப்ப ஏன் என் கூட பேசல? அவனை போட்டு அந்த அடி அடிச்சா அவனே பண்ணிருந்தாலும் அப்படியே போட்டு அடிக்கிறது. வணக்கம் சார், நான் தான் ஃபாதர் ரொசாரியோ. ஃபாதர் ஞாபகம் இருக்கா? ஃபாதர் வினோத், திவ்யா இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கி தர? திவ்யா இதெல்லாம் 2000 3000 போட்டிருக்கு, என்கிட்ட காசு இல்ல. ஆமா, ஷர்ட்ல உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? இல்ல திவ்யா, எனக்கு வேணாம். இப்ப கடைக்கு வந்திருக்கோம். திரும்ப வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்னா போலான்னு நான் நினைச்சேன். தனித்தனியா தான் போகணும்னா அது போ இஷ்டம். திவ்யா நான் சொல்லு. இந்தா இத செமினாருக்கு போட்டு வா. என்னது? நான் இந்த விளையாட்டுக்கு வரல, என்ன விட்டு. எங்க போடுற? ஏய், என்ன பத்தி தெரியும்ல? ஆஹாஹாஹா, இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா. நோ சான்ஸ். நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற? சத்தியமா நீ கலந்துக்கற? என்னால முடியாது. டேய், அவ சொல்றத கேளுடா. திவ்யா, என்ன ஏன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற? டேய், இதுல என்னடா அசிங்கம்? கிளாஸ்ல உன்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துனாங்க. உன் பக்கத்துல யாருமே உட்கார்றது இல்ல, பேசுறது இல்ல. உன்னை பார்த்தாலே கமெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட் ஸ்வேதாவே தியேட்டர்ல உன்னை பத்தி தப்பா நினைக்கல. அவங்க எல்லாரும் ஒரு செகண்ட் உன்னை பார்த்து வாயை பொளக்கணும். அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் உனக்கும் கிடைச்சா நீ எப்படி இருப்பேன்னு காட்டுற. நீ செமினார்ல வின் பண்ண வேண்டாம். வின் பண்ணவும் மாட்ட. டெஃபினட்டா மாட்டேன். ட்ரை பண்ணு. நீ வந்து நிக்கிறப்ப ஸ்டூடண்ட்ஸ் உன்னை பார்த்து சும்மா வச்சும் கை தட்டுவாங்க பாரு, எனக்கு அது போதும். எதையுமே ட்ரை பண்ணாமலேயே தோத்துடுவேன்னு சொல்லாத. Keep trying. You will win one day. யோ, போய் அந்த கேட் பக்கத்துல நில்லு. இல்ல, நானே ஏதாவது சொல்லாமேன்னு பார்த்தேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போ. எல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம். What I am trying to say is... யோ, போயா. Hi, Vincent. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் சரியா வராதுன்னு. என்னது இது? யோ, தொடாதடா, இரு வரேன். கவர்ல என்ன இருக்கு? அவசரப்படாத. என்னது இது? ஹாப்பி பர்த்டே வினோத். இது பாத்தியா? பர்த்டே கேண்டில். இதுக்கு முன்னாடி நின்னு நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, நாளைக்கு நான் செமினார்ல வின் பண்ணணும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும், யுஎஸ் போகணும், எல்லாம் வேண்டிக்கோ. கிளம்புறேன். பை. I am very proud to introduce Mr. Vinod. நீ அவனோட உள்ள போலாம்ல. உங்களுக்கு வினோத்தை பத்தி தெரியாது ஃபாதர். நான் உள்ள போனா அவன் தான் பண்ற ஒவ்வொன்னும் கரெக்டானு என்னையே பார்த்துட்டு இருப்பான். வெல்கம் டு மை பேப்பர். What is he My trying to theory talk is about? about... He's messing up. வினோத், இவங்க thermoresians. என்னம்மா? கரண்ட் போயிடுச்சு. ச்சே, மாமா போலாம். இந்த நிலைமையில அவ வந்து நம்மளை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவான். எஸ், கடவுளே. Welcome to the distinguished judges of the National Seminar 2002, and my paper is about So, these are my points to prove my invention, and I thank everybody, the students and my professor Mr. Subramaniam, particularly the judges, for listening to me with all the patience in the world. Feel free to ask your doubts after the seminar. Thank you. திவ்யா, திவ்யா, ரொம்ப பயமா இருந்தது திவ்யா. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். It's over. You have done it. கேட்டியடா, கடவுள் எங்க இருக்கார்னு. அவதான்டா கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச தேவதை. அவளை பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ, உன்னை தூக்கிட்டு போயிடுவா. நீ அவர் வீட்லயே போ, அவளையே கல்யாணம் பண்ணிக்க. முதல்ல அவட்ட போய் சொல்லிடுறா. God bless you. Bye வினோத். திவ்யா, இந்த ட்ரெஸ் நீ சூப்பரா இருக்கு. வினோத், வா அங்க போய் உட்காருங்க. ஏன்? சூப்பர் ஃபிகர். இவன் கிட்ட விழுந்தது பாரு. இதை என்கிட்ட மாட்டிருந்தா கடிச்ச தின்னு இருப்பேன். டேய்,
தூங்குறதுக்கா வந்த? என்ன சொல்லு? சரி நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. அப்போல இருந்து அடிக்கிட்டு இருக்கேன்டா. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி. சீனு, ஏய், என்ன? சீ, கையெடு. திவ்யா. என்னடா இல்ல திவ்யா ஏன்டா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? எப்ப பார்த்தாலும் அந்த வினோத் பின்னாடியே சுத்திக்கிட்டு ஆரம்பிச்சிட்டான்டா புலம்புறது. யாருடா அது? நம்மள விட மப்பா ஏதாவது கஞ்சா கேஸா இருக்கும். ஏய் திவ்யா, 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 என்னாச்சு திவ்யா? என்னாச்சு திவ்யா? கண்ணு திறந்து பாருமா. எங்கடா போறது? உன் வீட்டுக்கு போ. திவ்யா இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாது. இத பார்த்து ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். திவ்யா பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுடா. வீட்டுக்கு போன உடனே உன் சிஸ்டரோட ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கூட அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். போ. யார் திவ்யா அப்படி பண்ணது? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேணாம். வீட்லயே விட்டுருவேன். இந்த நேரத்தில் ப்ளீஸ் திவ்யா, தயவு செஞ்சு தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லிடாத. டேக் கேர். டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிடு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன பேசுறதுன்னே தெரியல திவ்யா. என்னென்னமோ தோணுது, தைரியமாக சொல்ல முடியல. இந்த நேரத்தில் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. பட் இந்த மாதிரி தனியாக இருக்கிற சான்ஸே எனக்கு கிடைக்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன் திவ்யா, நான் உனக்கு சின்சியராக லவ். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால். ஐயோ கோச்சிக்காத திவ்யா, நான் கிளம்புறேன். ஏண்டா நைட்டு நீ வீட்டுக்கு போல, நேரா இங்கே வந்துட்டியா? ஏண்டா உம்முன்னு இருக்க? திவ்யா, 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 நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்ன? நம்மள சுத்தி 1000 பேர் இருக்காங்க, சொல்லுடா. இல்ல சொன்னா நீ கோச்சுக்க மாட்டியே. நான் உன் ஃப்ரெண்ட் இல்லைன்னா சொல்ல மாட்டியே. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன், சொல்லுடா. திவ்யா, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி காலேஜ் ரோடுக்கு வா. இத மத்தியானம் சாப்பிடு, இத காலையில சாப்பிடு. நான் வரேன். ஏய் ஏய் திவ்யா மறந்துடாதே, நான் வெயிட் பண்ணுவேன். சரியான லூசு. எங்க கிளம்பிட்ட? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. காஃபி? ஓகே. ஹலோ, 2 காஃபி. ஏய் ஏய், என்ன திவ்யா அது? சரி சரி உட்காரு. ஏய் இரு இரு இரு. இப்ப என்ன முன்ன மாதிரியா? உட்காருங்க சார். காஃபி? ஆதி ஆசை முதல்ல. இன்னொரு கப். யோ இன்னொன்னு குடியா. ஏண்டா யோ சீக்கிரம் குடியா. என்னமோ சொல்லணும்னு சொன்ன. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல திவ்யா. எனக்கு 4-5 நாளா ஒரு மாதிரியா இருக்கு. அது என்ன உடம்புக்கு? இல்ல திவ்யா, எனக்கு உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி பார்த்துட்டே இரு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? ஆமா திவ்யா, இப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதோ தோணுது. ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல. வினோத், எக்ஸாம்க்கு கண்ணு முழிச்சு படிச்சல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். எதுக்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணு. வினோத் பாரு, அவன் எனக்காக என்னென்னலாம் பண்றான்னு. அவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. ரொம்ப நல்லவன். என்ன கொஞ்சம் முரட்டுத்தனம், அவ்வளவுதான். இப்பெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான்டா. நேத்து என்ன பார்த்ததும் சிகரெட் தூக்கி போட்டான் தெரியுமா? வினோத், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நான் இன்னும் அவனை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு அவன் ஃபீல் பண்றான்டா. அதெல்லாம் இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்றியா? நானே சொல்லிடுவேன். கிண்டல் பண்றதா நினைப்பான். டேய், அவன் வந்துட்டான்டா. வினோத் ப்ளீஸ், என் காதுக்கு கேக்குற மாதிரி சொல்லாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன்கிட்ட சீக்கிரட்டா சொல்லு. டேய் சொல்லுடா, சொல்லுடா. எப்போ? இப்போதான். டேய் மச்சான் மச்சான் மச்சான்,
இது லவ்வான்னு கேளுடா கேளு. லவ்வா தானே இருக்கும். ஏதாவது ஒரு மூட்ல சரின்னு சொல்லிட்டான்னா கேளுடானா. தெரியலையா? தெரிஞ்சு போச்சே. லவ்தா வெக்கத பாரு வா. லவ். இன்னைக்கு ஈவினிங் என் கூட சினிமாக்கு வரலான்னு கேள. சத்யம் தியேட்டர். வாழ்க்கையை பற்றி எனக்கு முழுசாக புரிஞ்சுது. இந்த 6 மாதத்தில் தினமும் நரக வேதனை அனுபவித்தேன். பகலெல்லாம் என் திவ்யாவும் அவனும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும். ராத்திரி ஆனால் என் ரூம் பக்கத்தில் கேட்கக்கூடாத சத்தம், பார்க்கக்கூடாத காட்சி, பீட்ரும் அவன் காதலியும். எல்லாருக்கும் வர உணர்ச்சிகள் எனக்கும் வந்துச்சு. ரொம்ப லேட்டாக வந்துச்சு. என் திவ்யா எனக்கு இல்லைன்னதுக்கப்புறம் வந்துச்சு. ராத்திரியெல்லாம் தூங்க முடியல. என்னென்னவோ கனவு காண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது ஐ லவ் யூன்னு? ஐயோ சரி, ஐ லவ் யூடா ஆதி. கல்யாணமா? ஏன்டா இப்படி அவசரப்படுற? 1 year வெயிட் பண்ணு. சத்தியமா ரெஜிஸ்டர் மேரேஜா? ஓத்த வாங்குவ. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ காலி. என்னடா கொஞ்சம் டைம் கொடு. இதான் வீடா? ஆமா சார். எங்க உங்க பையனை காணோம்? தூங்குறானா? என் பொண்ணை காதலிச்ச அந்த முகரக்கட்டையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு பிடிக்கலையா. என் வயிறு எரியுது. 21 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பொண்ணை நடுவுல எவனோ ஒரு பொறுக்கி பைய வந்து போவானா. அந்த ராஸ்கல் அடிச்சே கொண்டு இருப்பேன். சார், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாமே, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனிமே என் பொண்ணு அந்த காலேஜுக்கு வரமாட்டா. ராத்திரியே கோயம்புத்தூருக்கு போன் பண்ணி சீட்டு வாங்கிட்டேன். என் பொண்ணால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. இதே ஒத்துழைப்ப உங்க பையன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். புரியுதா? இத பொண்ண பெத்தவங்கிற முறையில் சொல்றேன், போலீஸ்காரனா சொல்ல வச்சிடாதீங்க. பசங்களை அடிச்சு வளர்க்கணையா. என் பொண்ணு கூட தான் ஊனு கத்துனா விட்டே ஒரு அரை ரூம்ல போய் சுருண்டு படுத்துட்டா. என்ன 2-3 நாளைக்கு என் கூட பேச மாட்டா, சாப்பிட மாட்டா. இவ இல்லைன்னா செத்து போறேன் அப்படின்னு சொல்ல போறா. இந்த மாதிரி வேற ஜாதி புறம்போக்கு கூட சேர்ந்து உயிர் வாழ்றதை விட செத்து தொலைக்கலாம் இல்லையா? நாமெல்லாம் இன்னைக்காவது நாளைக்கு செத்து தானே போறோம். யூ அக்ரி வித் மீ? எனக்கு ஒண்ணு விட்டா ஹெல்ப் பண்ணதுக்கு வேற யாருமே இல்லடா. திவ்யாவை பார்த்து 5 நாள் ஆச்சு. காலேஜ்ல கேட்டா அவங்க அப்பா வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாருன்றாங்க. அந்த ஆளு என்னடா வீட்டுக்கே வந்து மிரட்டுறான். எங்க அப்பா அம்மா ரொம்ப சாஃப்டடா. இதெல்லாம் உனக்கு வேணாம்பான்னு அழுகுறாங்க. திவ்யா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா. செத்தே போயிடுவேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா, நீ தானே ஹெல்ப் பண்ணும். ஏண்டா நீங்களே உங்க அப்பாக்கு இப்படி பயப்படும் போது நான் என்னடா பண்ண முடியும்? தெரியல, பட் ஏதாவது பண்ணு. திவ்யா விட்டுட்டு ஒன்னால மட்டும் இருக்க முடியுமா? ப்ளீஸ்டா, எங்க பார்த்தாலும் அவன் பக்கம் தானே தெரியுது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மச்சான், ஹெல்ப் பண்ணுடா. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? வெளியூர்ல உனக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? பெங்களூர்ல சித்தப்பா இருக்காரு. பேசாம நீயும் திவ்யாவும் யாருக்கும் தெரியாம பெங்களூர் போயிடுங்க. வீட்டை விட்டு ஓட சொல்றியா? வேற வழி இல்ல. எனக்கு அவங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். சரியான ஜாதி வெறி பிடிச்சவர். செத்தாலும் சாவேற தவிர உங்க லவ்க்குலாம் ஒத்துக்க மாட்டார். ஆனா திவ்யா வரமாட்டா, எனக்கு தெரியும். நான் அவளை எப்படியாவது வெளியே கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அவன் கையில காலில் விழுந்து கெஞ்சி அவளை எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. வரலன்னா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லு. எப்போ? இன்னைக்கு நைட் 7 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. நான் எப்படியாவது அங்க கூட்டிட்டு வரேன். என்னடா? திவ்யாவை பார்க்கணும். ஏன்? இல்ல சார், இனிமேல் திவ்யா காலேஜுக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க. அதான் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு உங்க பழைய பேண்ட் ஷர்ட்லாம் தரேன்னு சொன்னா. சரி போ, ஆனா சீக்கிரம் கிளம்பிடணும். புரியுதா? சரி சார், போ. டேய் ஆதி, இந்த டிக்கெட் பாத்துக்கோ. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், ட்ரெயின் கிளம்ப போகுதுடா. இன்னும் காணோம்.
ஒருவேளை வீட்ல எல்லாரும் தூங்கட்டுன்னு வெயிட் பண்றாங்க போல இருக்கு. உனக்கு எவன்டா 7 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னது? எந்த வீட்ல 7 மணிக்குலாம் தூங்குறாங்க? வீட்ல இருந்து ஓடி வரதுனா சும்மாவா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சா டவுட் வராது. நீ வேணா பாரு, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு கிளம்பி வருவா. பாவண்டா வினோத், நைட் ஃபுல்லா தெருவுலயே நிக்க போறான். சார் வரேன் சார். டேய் டேய், என்னடா இன்னும் வரலையா? ஏதோ பிரச்சனைடா. வா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் தேடுங்க. ட்ரெயின்குள்ள எங்கேயாவது உட்காந்துருக்கான போய் பாருங்க. போங்க போங்க சீக்கிரம். பஸ் ஸ்டாண்ட்லாம் தேடி பார்க்க சொல்லுங்க. சார் டேய் என் பொண்ணுங்கடா. நாராயணன் சார் ஏய் வாடா. சார் ப்ளீஸ் சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். வினோத் தான் அவளை கூட்டு வரேன்ட்டு போனான். நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. வினோத் யாரு? எங்க ஃப்ரெண்டு சார், கிளாஸ்மேட். பாவம் ரொம்ப இன்னசென்ட். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். யாராவது அவனை அடிச்சு போட்டு திவ்யா ஏதாவது பண்ணிருக்க போறாங்க சார். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார் ப்ளீஸ் சார். லைட்ட போடியா? எஸ் சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். நேற்று ராத்திரி கூட பார்த்தனே. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பானோ என்னவோ. அப்படியே போனாலும் சொல்லாம போக மாட்டானே சார். ரொம்ப அப்பாவி. இந்த பொட்டியை துறக்க சொல்லு சார். திவ்யா! திவ்யா! ஐயோ, இது எங்க ஹோட்டல் டான்சர் சார். முடியா? ஹலோ, யார் பேசுறது? ஆதி, நான் வினோத் பேசுறேன். திவ்யா நல்லா இருக்கா? நீ சொன்ன மாதிரியே திவ்யாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே. திவ்யாட்ட பேசுறியா? திவ்யா அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டாரா? உன் மேல சந்தேகம் வரல? அதுக்கு தானே உன்னை விட்டுட்டு நாங்க தனியா வந்தோம். ரொம்ப ஃபீல் பண்ணாரா? ஃபீல் பண்ணிட்டோம். திவ்யாவை அடிச்சாருல, கொஞ்ச நாள்ல மனசு மாறிடுவாரா? குட். மனசு மாறலனா நீ உடனே இங்க கிளம்பி வந்துரு. இந்தா திவ்யா பேசணுமா? ஏன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றானா? உன் வாய்ஸ் கேட்டா உடனே இங்க ஓடி வந்துருவானா? அப்புறம் எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடும். ஏன்டா அழுவுற? சரி, அவெல்லாம் முன்னால இருக்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவ எல்லாம் சொல்லிருக்கேன். இல்லன்னா சும்மா திவ்யா வீட்டை விட்டு வருவாளா? சீக்கிரம் வந்துரு. பை. என்னடா இது இப்படி குளிருது? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார். குளிராதா? இன்னும் ஜாஸ்தியா குளிரும். டேய், இப்ப மட்டும் ஆதி இருந்தா என்ன? ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா உரசிப்போம். என்ன உரசிக்கோ? நீ ஆதியும் ஒண்ணா? ஐயோ, நீ ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர மண்ணில ஒண்ணுமே இல்லடா. நீயும் நானும் வேற. நாம டச் பண்ணிக்கிறதுக்கும் நானும் ஆதியும் டச் பண்ணிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வா. இப்போ உனக்கு ஏதாவது தோணுச்சா? ஒண்ணுமே இல்லல. ஆனா நான் ஆதியை கிஸ் பண்ணி இருந்தா அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அவ சும்மா இருப்பானா? பதிலுக்கு கிஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவான். அப்புறம் போட. நான் வேணும்னா அதெல்லாம் செய்யட்டா? உனக்கு விவசாயே கிடையாது வினோத். என்ன பேசுறோம் தெரியாமலே பேசுற. நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்? ஏன்னா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் ஏன் கேக்குறேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சரியான ரெண்டு கட்டல வந்து வாச்சிருக்கு. திவ்யா எங்க? கேட்டுக்கு வெளில நிக்கிறா ஃபாதர். நீங்க ஊர்ல இருக்கீங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ஏன்பா கரண்ட் வந்துருச்சா? ஃபாதர் எங்க போறீங்க? திவ்யாவை அனுப்பிச்சிட்டு வரேன். ஃபாதர், நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஃபாதர், அவ இல்லாம என்னால இருக்க முடியாது ஃபாதர். டேய், அவ மனசுல வேற ஒருத்தர் இருக்கான்டா. அவளை விட்டுரு. ஃபாதர், நீங்க தானே நீ சொன்னீங்க அவ தேவதை, கெட்டியா புடிச்சுக்கோன்னு. இப்ப விட்டுருன்னா? அவ மனசுல நீ இல்லங்கிறது எனக்கு எப்படிடா தெரியும்? தலகுனி வச்சுட்டியாடா. விடுறா ஃபாதர், விடுறா ப்ளீஸ் ஃபாதர். இப்போ வேணாம் ஃபாதர், இன்னும் கொஞ்ச நாள் தான் ஃபாதர். அதுக்குள்ள திவ்யா என்ன லவ் பண்ணிடுவா ஃபாதர். ஃபாதர், ஃபாதர், திவ்யா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஃபாதர். ஃபாதர், விட நெஞ்சு வலிக்குதா? ஃபாதர், ஐயோ ஃபாதர், ஃபாதர், ஃபாதர்,
ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? ஃபாதரை பாத்தியா? என்ன சொன்னாரு? கேக்குறல? ஃபாதர் இல்ல, ஊருக்கு போயிட்டார். நீ பேசாம வா. அப்ப நம்ம எங்க தங்குறது? நீ பாட்டு காட்டுக்குள்ள போற? பேசாம வா, உன்னை நிம்மதியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். டேய், என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? பயப்படாத, வா. என்ன இடம் அது? காட்டுக்கு நடுவுல தனியா? இங்க யாரு இருக்கா? லைட்ட போடு. லைட் தானே, இப்பதான் கவர்னர்ட்ட மனு கொடுத்துருக்கேன். கரண்ட் வந்தோடனே போட்டுடலாம். அப்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இருட்டுல தான். நான் பாத்ரூம் போகணும். பாத்ரூம் எங்க இருக்கு? எல்லாம் ஓபன்ல தான். மத்தவங்க சொன்னப்போ நான் நம்பல வினோத். ஆனா இப்ப நம்புற. நீ சரியான லூஸ், மென்டல், சைக்கோ. இல்லனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவியா? இங்க நான் என்ன பண்ணனும் எக்ஸ்பெக்ட் பண்ற? ஆதி வர வரைக்கும் ஒரு மூலையில பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? இதுக்கு என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்ச? கொசு வேற. யாருக்கு தெரியும் கடிச்சது கொசுவா இல்ல பாம்பான்னு? லைட்டா இருக்கு பாக்குறதுக்கு. வேணாம், நான் உன்கிட்ட எதுவும் பேசல. அப்புறம் நான் அதுன்னு ஆரம்பிச்சிருவேன். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் பேசாம படுத்துக்கிறேன். காலையில உயிரோட இருந்தா எழுப்பு. பசி வேற உயிர் போகுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வழியில 2 சிப்ஸ் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். சாதம், சாம்பார், பீட்ரூட், கத்திரிக்காய், ஏன் ரசம் கூட இருக்கு. என்னால யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம். இன்னைக்கு வெஜிடேரியன் தான் பண்ணிருக்கேன். நானும் சொன்னா கூட சொல்லலாம். மூக்க பொத்திட்டு அதையும் பண்ணி போடுறேன். என்ன பண்றது, எல்லாத்தையும் நான் தானே செய்யணும். என்ன நம்பி கூட வந்துட்டல்ல. இரு 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 இந்தாமா பால், இதையும் குடி. ஓ, ஒரே மேஜிக்கா இருக்கு. இரு, எல்லாத்துலயும் அவசரம். டேய், என்னடா என்னென்னமோ பண்ற? ஓகே, அந்த ஆசிரமத்தை சுற்றி தேடியாச்சு. அவங்க வந்த மாதிரியே தெரில. அந்த ஃபாதரை கேட்கலான்னா அவர் நேற்று தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டாராம். எல்லாமே மர்மமாக இருக்கு. திவ்யாவை இங்கே தான் எங்கேயோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? அம்மா இங்க தான் குளிப்பேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் ஆழம் பாக்குறேன். கொஞ்ச நேரம் இரு, எங்க ஆழம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. அப்ப உள்ள போயிட்டேன்னா? ஐயோ வினோத், தமிழ்ல ஏதாவது 2 கெட்ட வார்த்தை சொல்ல. எது கேக்குற? சொல்ல, உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். காலேஜ்ல ஏதோ சொல்லுவாங்களே, பொறுக்கி, புறம்போக்கு. எது கேக்குற? பொறுக்கி, புறம்போக்கு. எப்படி? வா. ஐயோ வேணாம், எனக்கு நீச்சல் தெரியாது. நான் கத்து தரேன்டா. அருணா கறி போட்டுக்கியா? அப்புறம் என்ன, வா, உனக்கு சூப்பரா நீச்சல் சொல்லி தரேன். நான் சொன்ன வரமாட்டியா? போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். டைம் ஆச்சு. ஆதிக்கு ஃபோன் பண்ணணும். எதுக்கு? எதுக்கா? நேத்து நீ என்ன பேசவே விடலையே. எனக்கு ஆதியோட வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு. முதல்ல ஆதி கிட்ட சீக்கிரம் இங்க வான்னு சொல்லணும். சார் வேணாம் சார். திவ்யா, ரொம்ப கூட்டமா இருக்கு. நீ ஏதோ க்ரீம் வாங்கணும்னு சொன்னல, நீ வாங்கிட்டு நான் பூத் ஃப்ரீ ஆகணும்னு சொல்றேன். இஸ் டேஞ்சரஸ். என்ன? திரும்பி பார்க்காத. எப்படி தெரிஞ்சது? தெரியல. நான் அப்பவே சொன்னேன்ல ஃபோன் பண்ண வேணான்னு. கேட்டியா? இப்ப பாரு, உங்க அப்பா எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ச்சே, மனுஷனா அவன்? உன்னை நிம்மதியாவே இருக்க கூட மாட்டானா? ஏய், நம்ம கடத்திட்டு போனா சொன்னேன். பின்னையே அவளோ சேர்ந்து ஓடுறா. திவ்யா, 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 திரும்பி பார்க்காத சொன்னேன்ல. நீங்க இரு, நான் உங்க பின்னாடியே வராங்களாம் பாத்துட்டு வரேன். என் செல்லம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆதி வந்துருவான், எல்லாம் சரியாயிடும். ஓகே, உள்ளே இரு. ஆதி, ஏய் ராஸ்கல். அப்பா வந்துட்டியா?
நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன், கடவுளே ஆதி எப்படியாவது அனுப்பிடுன்னு. அனுப்பிட்டாரு. வா திவ்யாவை கூட்டிட்டு போறேன். என்னடா வா, திவ்யா உன்னை பார்த்தா அப்படியே கட்டி புடிச்சு முத்தம் வச்சு இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. வா வாடா. ஆதி நீ சொன்ன மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்தனா வழியிலேயே போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம். டேய் இந்நேரத்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு எங்கடா போற அப்படின்னு கேட்டாங்க. நாங்க பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு பஸ் புடிச்சு இங்க வந்துட்டோம். தோ இப்பதான் உனக்கு போன் பண்ணலாம் டவுனுக்குள்ள போறோம், போலீஸ் பாத்துருச்சு. சரி நீ எப்படி இங்க வந்த? எப்படியோ வந்துட்ட. வா வாடா. இதெல்லாம் திவ்யா உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன். பத்திரமா பாத்துக்கோ. இனிமே அவளுக்கு எல்லாமே நீதான். அவளும் உன் மேல உயிரே வச்சிருக்கா. நான் கூட அவகிட்ட கேட்டேன், அப்ப இந்த பரதேசி மூஞ்சில என்னதான் இருக்குன்னு. ஆதி நான் என்ன சொல்றேன்னா, நானும் உன்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கணும். சான்ஸ் கிடைச்சப்பவே முத்தம் வச்சிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும், வாழைப்பழத்தை அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டு இருக்கணும். தேவதை கடவுள்னா பெண்ணா திந்தா இப்படிதான். அதான் முதல்ல போய் திவ்யாவை சாப்பிட போறேன். என்ன சொல்ற ஆதி? ஆதி 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 திவ்யா ஏடா இவ்வளவு நேரம்? பாரு எப்படி போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கானே. வா. கேண்டா போலீஸ் எல்லாம் போயிடுச்சா? காலையில நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்க அப்பா என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என்னால ஒன்னையும் ஆதியை விட்டு இருக்கவே முடியாதுடா. நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணாம். என்னடா இங்க வந்து படுத்துட்ட? தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கா? வா. எனக்கு தெரியும் வினோத், உனக்குள்ள என்னென்னவோ வேதனை இருக்குன்னு. அன்னைக்கு உன் உடம்புல இருக்கிற தழும்ப பார்த்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. எதையாவது கேட்டு நான் உன்னை இன்னும் காயப்படுத்திட்டேனா? இப்ப கூட நான் உன்னை எதுவும் கேட்கல. உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சுன்னா, என் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொல்லு, கேக்குறேன். சொல்லு. அதான் பொண்ணா இருந்தா நானே வச்சுக்குவேன். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாடிக்காரங்க இத பார்த்து என் வயசு ஜாஸ்தின்னு சந்தேகப்படுறாங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 வாங்கிட்டு போ. கேட்கணும்னு நினைச்சேன், ஆத்தாவை பார்த்தா ஒரு 15 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டு போ. ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகம். ஒரு வருஷம் நான் அங்கேயே இருந்தேன். இந்த நரகத்துல தான் ஒரு நாள் அவளை பார்த்தேன். இன்னொரு பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம். பாப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. பசங்க இங்கேயே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும். படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். நீங்க 2 பேரும் கல் உடைக்கிறதுக்கு மலையடி வாரத்துக்கு போயிடுங்க. நான் போறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் எங்க அம்மா அப்பா பார்க்க போறேன். தூங்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தூங்க முடியும். இப்ப தூங்கலன்னா நாளைக்கு வேலை செய்யும் போது தூக்கம் வரும். இங்க வா, இந்தா இதை சாப்பிட்டுட்டு தூங்கு. இது உன்னோடது தான். சாயந்தரம் நீ அழுதுட்டே சாப்பிடல, அதான் எடுத்து வச்சேன். சாப்பிடு, இல்லனா தூக்கம் வராது. நீ பேசுவியா? ஊமை நினைச்சா என்ன? பேசாம போடு. யார் இவரு? சத்தம் போடாத. எழுந்துரு. ஜிலேபி சாப்பிடணும்னு சொன்னல, வாங்கி வச்சிருக்கேன். வா. காலையில வாங்கிக்கிறேன். இப்பதான் தருவேன். வா எழுந்துரு. இல்ல வேணாம். இப்ப வரல, நாளைக்கு கிருஷ்ணவேணி அம்மாட்ட சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவேன். எழுந்துரு. வேணாம். இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன? சரி. அதுக்கப்புறம் தேவி என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இல்லை. அந்த கொடுமையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தேவி என்னென்னவோ பேசுவா. இங்கேருந்து சீக்கிரம் போயிடுவோம், வெளியில் போனவுடனே என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாலாம், எங்களுக்குன்னு ஒரு குழந்தையா, அதை ரொம்ப சந்தோஷமாக வளர்ப்போமா. இந்த இடத்துல கனவு காண்றதுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு கிடையாது. இதுதான் எங்க ஸ்கூல். பாருங்க எப்படி படிக்கிறாங்க. படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்க. எப்பவாவது இந்த மாதிரி ஃபேக்டரியை செக் பண்றதுக்கு வருவாங்க. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம்
வாசல்லே நின்று பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆபீசர் வித்தியாசமா இருந்தாரு. இவங்க எல்லாம் அவருக்கு பயப்படுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சார் அந்த பக்கம் ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சரி தரங்க. அட பாருங்களா. என் மனசுல நம்பிக்கை வந்துச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த ஆபீசருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம். வழக்கமா 25,000 ரூபா வாங்குறவரு அன்னைக்கு 50,000 ரூபா வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு. எழுந்துருமா, டிவி பார்க்கலாம். வரியா? ஏன்டா பயப்படுற? ஒன்றும் இல்லை, ரஜினி கமல் எல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வா. இல்ல வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடலாம். வா. தேவி போகாத. ரொம்ப குளிருதுல, வா உள்ள போய் படுத்துக்கலாம். வா. இல்ல வேண்டாம். சும்மா முரண்டு பிடிக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வினோத்தை வெளியில விடுவீங்களா? வினோத்தா? இதோ இந்த பெட்டிக்குள்ள இருக்கான். இவ்வளவுதானா? இதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டியதுடா, நீயே திறக்க வேண்டியதானே? வினோத் என்னடா ஆச்சு உனக்கு? வினோத் வினோத் எழுந்து வினோத். ஒண்ணும் இல்ல. ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா ஆச்சு சாப்பாடு உனக்கு? போடலாம். சரியாயிடும். எழுந்துடா, எழுந்து. வா 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 வா. அழக்கூடாது, சொல்றேன்ல. அம்மா ஐயோ வலிக்குது. ஐயோ அம்மா ஐயோ. என்னடா இங்க கொண்டு வந்து போட்டீங்க? செத்து போச்சு, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அம்மாவுக்கு சொல்லி விட்டாச்சு, வந்துருவாங்க. தெரு பொறுக்கி நாயே, குழந்தைங்க மேல கை வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். உனக்கு அரிப்படுத்தா எங்கேயாவது வெளியே போய் தொலைய வேண்டியதானே? இந்த முகர கட்டிக்கு நான் பத்தலையா? திருட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ஒரு ஓரமா இழுத்து போட்டு போச்சு. அதெல்லாம் வேண்டாம். அந்த கிரஷர் மிஷின்ல தூக்கி போடுங்க. காலையில மொசைக்கு மாவா வெளியே வந்து விழட்டும். அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எங்கே ஓடி போயிருச்சுன்னு சொல்லிடுங்க. ச்சே, இந்த வருஷத்துல இதோட சேர்த்து 4 செத்து போச்சு. என்னடா போ. என்ன என்னடா? ஏய் என்ன? ஏய் என்னடா? ஏய் 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 அம்மா ஐயோ. திவ்யா எங்க? இங்க பின்னால. ஹேய் ஆதி. ஏன் சிரிக்கிற? வேற என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. வினோத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு இப்படி கூட்டிட்டு வந்து அவன் உன்னை கடத்திட்டு வந்துட்டான், ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், ஆதிய மலையில இருந்து தள்ளி விட்டானல சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? பைத்தியம் எங்களுக்கு இல்ல திவ்யா, நீ தான் அவன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்க. அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்ச பெட்டி, அந்த கத்தி, ரெண்டுத்துலயும் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க காலேஜ்ல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி கிடைச்சது. பேரு சீனு. உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தோண்டி இருக்கிற குழியில அவனை தள்ளி மண்ணள்ளி போட்டு மூடி இருக்கிறாங்க. அதுலயும் நான் அவனை தான் சந்தேகப்படுறேன். அந்த சீனுவை கல்ச்சுரல்ஸ்க்கு அடுத்த நாள்ல இருந்து காணோம் ரிப்போர்ட் இருக்கு. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுமா, உனக்கு ஏதாவது தெரியுமா? விட்ட ஊர்ல நடக்கிற எல்லா கொலைக்கும் வினோதா காரணம் சொல்வீங்க போல இருக்கு. நான் போறேன், போய் வினோத் கிட்டே கேக்குறேன். திவ்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, தயவு செஞ்சு நம்பு. He is a very dangerous criminal. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் தான் அவன்கிட்டயே கேக்குறேன்னு சொல்றேன்ல. அதுக்கு முன்னாடி அவனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. Hey, damn it, he's a psychopath. அவனை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன? அங்க போனா என்னையே கொலை பண்ணிடுவானா? வேணும்னா என் பின்னாடியே வந்து பாருங்க. திவ்யா, அவர் சொல்றதெல்லாம் உண்மை. வினோத் எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா?
நீங்களே இப்படி வந்து சொன்னா நான் நம்பிடுவேனா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். சொன்னா கேள். இப்ப அங்க போக முடியாது. இன்ஸ்பெக்டர். ஏய். சாரி திவ்யா. நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கணும்னு தான். உங்களுக்கு தான் சார் அவனை பத்தி புரியல. 3 நாள் அவன் கூட தனியா இருந்திருக்க. அவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணி இருக்கலாமே. என்ன விழுந்து அப்படி பாத்துக்கிட்டானே. ஏன் நான் சாப்பிடுறதுக்கு, நான் தூங்குறதுக்கு, நான் குடிக்கிறதுக்குன்னு பார்த்து செஞ்சானே. இப்ப கூட இதோ அவன் பேசுறது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. பாவம் சார், அவன் சின்ன வயசுல எவ்வளவு கொடுமை எல்லாம் அனுபவிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நம்ப மாட்டேன். ஏன் வினோத் இதெல்லாம் பண்ண மாட்டான்? நான் நம்பவே மாட்டேன். இதோ ஆதி பண்ணிருக்கான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஏன் வினோத் அதுவும் என்ன போய் திவ்யா ஓகே ஆதி என்ன திவ்யா? வினோத் எனக்கு தெரியும் ஆதி அவன் வருவான்னு. எங்க திவ்யா? இங்கதான். திவ்யா ரிலாக்ஸ். இட்ஸ் ஓகே, காம் டவுன். இல்ல ஆதி, நான் பார்த்தேன், அது வினோத் தான். திவ்யா ப்ளீஸ், நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. வா, எல்லாம் சரியாயிடும் திவ்யா. திவ்யா, நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நான் அப்பவே சொன்னேன், அது வினோத் தானே. கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், ஆதி டைம் ஆயிடுச்சு திவ்யா, நம்ம வீட்டுக்கு போலாமா? எனக்கு இது போதும்டா, இது போதும். உடம்புல சட்டை இல்லாம நடுராத்திரி ஒரு பொண்ணோட பெட்ஷீட் குள்ள போனா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க. ஆனா என் திவ்யா அப்ப கூட நான் அப்படியே மடியில சாச்சு உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்ட பாரு. தேவதை அப்ப வந்த கண்ணீர்ல என் மனசுல இந்த கெட்டதெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. எனக்கு உன் கூட இருக்கணும் திவ்யா, அவ்வளவுதான். அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ளீஸ், தூக்கம் வருது, தூங்கலாம். ஐயோ கடவுளே, சாரிடா, ப்ளீஸ், ஐம் ரியலி சாரி. ஐயோ வேணாம் திவ்யா, இல்ல திவ்யா, ப்ளீஸ் என்ன பார்த்து பயப்படாத திவ்யா. நான் உன் ஃப்ரெண்டுடா வினோத். வேணும்னா நான் உன்னை அடிச்சா மாதிரியே திருப்பி அடிச்சிடுறியா? கண்ணு முழிச்சு பார்த்ததும் நீ இல்லன்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க நீ என்ன விட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன். எனக்கு தெரியும் திவ்யா, இப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க, கொலை பண்ணிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் போய் சொல்லி ஏமாத்திருக்கேன். அதனால என்ன, என் திவ்யா கூட இருக்கணும்னா எது வேணாலும் செய்வேன். உனக்கு இங்க என்ன இல்ல, என்ன வேணும் சொல்லு, கொண்டு வரேன். ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போகாத திவ்யா. எனக்கு யாருமே இல்ல திவ்யா, நீயும் இல்ல, நான் செத்துருவேன் திவ்யா. பாரு 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 பாரு, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்தனே அது மாதிரி. இதெல்லாம் கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இதோ இதோ இந்த செவுத்தெல்லாம் கேட்டு பாரு, எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி நின்று அழுதுருக்கேன்னு சொல்லும். எனக்கு இதாண்டா பிரச்சனை. எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்கிறது இல்ல. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன்? நீங்க எல்லாம் வாழ்ற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை, அது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது?
ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் தப்பாவே நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண திவ்யா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் திவ்யா, நீ வேற. நான் இருக்கேன்டா, உனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு. மத்தவங்க எதுக்கு? உங்க அப்பா அம்மா ஆதி யாரும் வேணாம். அந்த ஆதி நீ லவ் பண்றன்னு நினைக்கிற? இல்ல, அது லவ் இல்லடா. ஏதோ அன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான், அது ஒரு நன்றி கடன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு, அவ்வளவுதான். அதுக்கு போய் அவனை லவ் பண்றதா மக்கு? நமக்குள்ள இருக்கு பாத்தியா, இது லவ், உண்மையான லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி துடிச்சு போற லவ். ஓகே, இதான் பாவம். உனக்கு எப்படி புரியும்? யாராவது இந்த மாதிரி எடுத்து சொல்லணும்ல. புரிஞ்சிச்சு திவ்யா, புரிஞ்சிச்சு. சொல்லு, என்ன மட்டும் தானே லவ் பண்ற? வேணாம், திவ்யா பிடிக்கல, வேணாம். கூடவே இருப்பனாவது சொல்லு, அது போதும். சொல்லுடா. சரி 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 சரி, எனக்கு புரியுது. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே திவ்யாக்கு என் கூட இருக்க பிடிக்கல. பரவாயில்ல, நான் இதோ இந்த மூலையில ஒரு நாய் மாதிரி இருந்துக்கிறேன். உன் பக்கத்துலயே வர மாட்டேன். திவ்யா வான்னா வரேன், போனா போயிடுறேன். திவ்யா பார்க்க சந்தோஷம் ஒண்ணு போதாதா எனக்கு? வேற ஒண்ணு வேணாம். இப்போ சொல்லுடா, இங்க இருப்பேன்னு சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. இருப்பியா இருக்க மாட்டியா சொல்லு. மாட்டியா? ஏன்டா? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. அதுக்கு என்னால லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்க முடியும். உனக்கு புரியல. உனக்கு தான் புரியல. தெருவுல இருந்த மனுஷனாக்கி திருப்பி தெருவுல விட்டு போற பார், உனக்கு தான் புரியல. மண்டியில அப்படி அடிச்ச, இன்னும் சாகலையா? இவனாலதான் எல்லாம் வந்தது. இவன் மட்டும் குறுக்க வராம இருந்தானே, நீ கூடவே இருந்திருப்பல. நீ கவலைப்படா திவ்யா. இதோ இப்ப நான் உனக்கு கொண்டுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாதுல்ல, என் கூட தானே இருக்கணும். பாரு திவ்யா, முன்னாடியே கழுத்தை பிடிக்கிறான். நீ உள்ள இருமா. அவனை விடு. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவனை விடு, அவன் சாகணும். திவ்யா, உனக்கு என்ன பைக்கியமா புடிச்சிருக்கு? நான் இவ்வளவு தூரம் கத்துறது கேட்கல. அவனால நாம 2 பேரும் சாக போறோம். விடு திவ்யா, விடு.